பிஜிடிஆர்பி தேர்வின் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியராக வேண்டும் என்று படித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். எல்லோருக்குமே அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. அதுக்காக உங்களில் பல பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. படிக்கிறது மட்டும் நமக்கு பத்தாது. அதோடு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எந்த அளவுக்கு திங்க் பண்ணுது அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக அரசு முதுகலை ஆசிரியர் பணி உறுதியாகும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்க்கும்போது, டெஸ்ட்டு எப்படி எழுதணும், டெஸ்ட் எழுதும்போது நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்ல போகிறேன். உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமில் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இதில் கொஸ்டின் ஆன்சரை அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அது உங்களை அப்டேட்டடாக வச்சுக்கும். பொதுவாகவே நாம் எல்லோரும் படிச்சுட்டு இருப்போம், படிக்கிறோம். ஆனால் எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தெரியாமல் இருக்கும். ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டு ஒரு யூனிட்டுக்கு ஒரு டெஸ்ட் எழுதினா மட்டும் பத்தாது. ஒரு யூனிட்டை பல பிரிவாக பிரித்து, அதாவது கண்டென்ட்டாக பிரித்து, அதில் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கும் நாம் ஒரு டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் அந்த ஃபுல் யூனிட்டையும் கவர் பண்ண முடியும். ஸோ ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 5லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் பிரித்து டெஸ்ட் எழுதும்போது கண்டிப்பாகவே அந்த யூனிட் ஃபுல்லாகவே நீங்கள் தரோவாக படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு எப்போவுமே மறக்காத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த யூனிட்டை அதிக முறை டெஸ்ட் எழுதி பார்த்தீங்களோ அந்த யூனிட்டுக்கான கொஸ்டின் எப்போ கேட்டாலும் நீங்கள் சரியான ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. டெஸ்ட் எழுதாமல் நீங்கள் வெறுமனையாக படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான அரசு முதுகலை ஆசிரியருக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. மேக்ஸிமம் எல்லாருமே நாம் படித்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கடமையாக தான் நீங்கள் திங்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது கடமையாக இருக்கக்கூடாது. என்னோடய லட்சியம் ஒரு அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற லட்சியமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வருகின்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நீங்கள் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் படிக்க தான் செய்வீங்க. படிக்கிறத மட்டும் செஞ்சீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் தலையெழுத்து எப்பவும் மாறவே மாறாது. ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட்டு எக்கச்சக்கமாக எழுத உங்களோட ரீகாலிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஸோ எந்த நேரத்தில் எப்படி உங்களை கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் கரெக்டான ஆன்சரை சொல்கிற மாதிரி இருப்பீங்க. நாம் டெஸ்ட் எழுதும்போது நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சரியாக இருக்கணும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எக்ஸாம் ஹாலில் ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணியிருப்போம், அதுதான் கரெக்ட் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வரும்போது அப்போ கிளிக் ஆகும், அடைச்ச நாம் இந்த கொஸ்டினுக்கு தப்பான ஆன்சரை சூஸ் பண்ணிட்டோமே, இதுதானே கரெக்டான ஆன்சர் அப்படின்னு திங்க் பண்ண தோணும். அப்போது நம்மக்கிட்ட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை நாம் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நாம் எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது மட்டும்தான் அது
வளரும் தவிர மற்றபடி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து இருக்காது. ஸோ நம்ம கண்டென்ட்டை வந்து எந்த அளவுக்கு தரோவாக படிச்சிருக்கோமோ, அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட்லேருந்து எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துருக்கோமோ, அப்போது வந்து அது எல்லாமே நமக்கு தரோவாக இருக்கும். எந்த விதத்துலேயும் அந்த ஆன்சர் வந்து தப்பாக எழுதுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. எல்லாருக்குமே படிக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஈஸியானது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது புக் எடுத்து படிக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் அங்கே இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நாம் உள்வாங்கிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். ஸோ அப்போது நாம் படிக்கிறது எல்லாமே உள்வாங்கியிருக்கோமா, இல்லை நம்ம படித்ததெல்லாம் சரியாக தான் படிச்சிருக்கோமா, அது ரீகால் பண்ணுற முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியணும். அப்படின்னா அதை டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் முடியும். தவிர டெஸ்ட் எழுதலை அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ டெஸ்ட் எழுதலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படிச்சிருக்கோம், ஏதோ போய் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் தோணும். தவிர நமக்கு அரசு வேலை வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு வராது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து டெஸ்ட்டை வந்து ரிப்பீட்டடாக எழுதிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும். ஸோ தன்னம்பிக்கை அதிகமாகும்போது நமக்கு இந்த வருடத்தில் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்ம அரசு முதுகலை ஆசிரியர் ஆகலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். நீங்கள் படித்ததை டெஸ்ட் எழுதுறதையும் டெஸ்ட் எழுதும்போது உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சரியாக இருக்கிறதும் மட்டும்தான் உங்களோட தலையெழுத்தை மாற்றும். தவிர மற்றது எதுவுமே உங்களோட தலையெழுத்தை மாற்றாது. அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கிற நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட் எழுதும்போது உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து சரியாக இருந்தால் மட்டுமே அது வந்து நிறைவேறும். உங்களுக்கு எப்போ டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு தோணுன்னா, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது. ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த யூனிட்டை தரோவாக படித்தா மட்டும்தான் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கே தோணும். அரைக்குறையாக படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது நாம் இந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலையே, நாம் டெஸ்ட் எழுதுனா கம்மியாக தான் மார்க் வருமே, அதுக்கு எதுக்கு நம்ம டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு நீங்கள் அதை என்ன பண்ணியிருப்பீங்கன்னு பார்க்கும்போது டெஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே போயிருப்பீங்க. அப்படி டெஸ்ட்டை ஸ்கிப் பண்ணும்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை நீங்கள் படிக்கிற அந்த சான்ஸும் வந்து விட்டு போகும். அப்போது ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கலை, அதாவது ஒரு யூனிட்டை நீங்கள் ஃபுல்லாக படிக்கலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கே தெரியும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, எந்த அளவுக்கு கஷ்டமான கொஸ்டின் வந்து நூக் அண்ட் கார்னர்லேருந்து கேட்பாங்க அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ அப்போது உங்களுக்குள்ளார அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யூனிட்டில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தரோவாக படித்தா மட்டும்தான் அது முடியும். தவிர இல்லை ஏதோ நம்ம செலக்டிவாக படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட கனவு வந்து நிறைவேறாது. பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நானும் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசை நம்ம எண்ணங்களில் மட்டும் இருந்தால் பத்தாது. அதுக்கான வழிமுறைகள் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க்கை ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக நாம் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் அந்த ஆசை நிறைவேறும் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னிலிருந்து ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக படித்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களாலேயும் அரசு முதுகலை ஆசிரியர் ஆக முடியும். ஸோ படிக்கிறத மட்டும் மைண்டில் செட் பண்ணிக்காதீங்க, டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் கரெக்டான ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து அந்த ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக நல்லா படிச்சிருக்கணும், ரிவிஷன் வந்து நல்லா செஞ்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆன்சரும் மறக்காமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வாங்கினவங்க எல்லாருமே எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்து சரியாக இருந்திருக்கும் எப்போன்னு பார்க்கும்போது எக்ஸாம் ஹாலில்.
படிக்கிற எல்லாருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஸோ அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் டைமில் வந்து நாம் என்ன திங்க் பண்ணுறோம் அதுதான் நம்மளோட எதிர்காலமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் உங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான ப்ராப்பரான ரிவிஷன் வந்து செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களால் அந்த எக்ஸாம் ஹார்ஸில் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கரெக்டான ஆன்சரை வந்து சூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் மூலமாக போஸ்டிங் வேணும் அப்படின்னா உங்கள் சப்ஜெக்டோட எல்லா யூனிட்ஸையும் நல்லா தரோவாக படிக்கணும். அப்படி தரோவாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து எக்கச்சக்க டைம் வந்து ரிவிஷன் பண்ணியிருக்கணும். அந்த ரிவிஷன் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த யூனிட் மேலே ஒரு வெறுப்பு வர்ற மாதிரி எந்த முறையில் கொஸ்டின் கேட்டாலும் நான் இந்த யூனிட்லேருந்து கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்கும் சரியான ஆன்சர் பண்ண முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிற அளவு வரைக்கும் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம் ஹாலில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சரியான ஆன்சரை வந்து எழுத முடியும். ஸோ படிக்கிறது மட்டும் உங்களோட வேலையாக வச்சுக்காமல் டெஸ்ட்டும் எழுதி பாருங்கள். அதே மாதிரி டெஸ்ட் எழுதும்போது நீங்கள் அந்த கொஸ்டினை பற்றி நல்லா திங்க் பண்ணி கரெக்டான ஆன்சரை வந்து எழுதுகிற மாதிரி நீங்கள் ரெடி ஆகுங்க. நம்ம சேனலில் சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே இந்த 3க்கும் நாம் வந்து கொஸ்டின் ஆன்சரை வீடியோ மூலமாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இது எல்லாமே உங்களோட எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அப்டேட்டடாகவும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸை வந்து பாருங்கள். அது உங்களோட சைக்காலஜி, ஜிகே, எஜுகேஷன் மூலமாக உங்களோட சப்ஜெக்ட் ஓவரால் மார்க்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். உங்களோட தலையெழுத்து மாறணும், அதாவது ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக மாறணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மட்டும் பத்தாது, டெஸ்ட்டும் எழுதி பார்க்கணும். அப்படி டெஸ்ட் எழுதும்போது உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து சரியாக இருக்கணும். இது 3மே நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது வரப்போகும் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களுக்கு அரசு முதுகலை ஆசிரியர் வேலை வந்து கிடைக்கும். உங்களுடைய அரசு முதுகலை ஆசிரியர் ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைவேற எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.